இதே கடும் எச்சரிக்கை. இந்த வேப்ப மரத்தின் இலையோ இப்போ இந்த மரத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம இலையை பறிச்சு சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படி? மரமே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மரம் தான் ப்ரோ. மற்ற வேப்ப மரம் மாதிரிலாம் இருக்குது. இந்த வேப்ப மரம் வந்து கசக்கவே கசக்காது. அதான் உண்மை. நீங்க வேணா சொல்றதெல்லாம் நம்பர் மாதிரியே தெரியலையே. நம்பர் மாதிரி தெரியல. இதெல்லாம் கதை, இதெல்லாம் யாரும் நம்புவாங்களா? அப்படியே கண்ணாருக்கே வேணா கொஞ்சம் பறிச்சு சாப்பிட்டு போயிரு ப்ரோ. நிஜமா உண்மையா சீரியஸா பேசினேன். நம்புற மாதிரியா இருக்கு. கசக்காதான். எந்த ஊர்ல? சரி, ட்ரை பண்ணுவோம். பறிக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் உண்மையானதை அவருக்கு நம்ம செக் பண்றோம். ஏன்? அப்பதானே ப்ரோ உனக்கு நம்பிக்கை வரும். வேப்பில கசக்காதுங்கிறீங்க? ஆமா, எதெல்லாம் சாப்பிட்டு பாரு, நம்பிக்கை எல்லாம் சாப்பிட்டு பாரு. இல்ல என்கிட்ட சொல்லாதுப்பா, உண்மையை சொல்ல. ப்ராமிஸா கசக்கல. எப்படி இருக்குன்னா ஒரு மண்ணும் ஒரு தழையும் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருப்போம், ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு. கசப்பு தன்மை கிடையாது. வேப்பிலையை லைட்டாகவே நம்ம கடிக்க முடியாது. ஸோ ப்ராமிஸா உண்மைதான், நம்புறோம் ப்ரோ. ஓகேவா? மண்ணு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. மண்ணு தழையை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்பிக்கை எல்லாம் பக்கத்துல ஒரு அதுல கூட பறிச்சு சத்தியமா சத்தியமா இது மாதிரி நான் சொல்லும் போது நம்பவே இல்லை. நம்ம கடலூர் மாவட்டத்துல அதுவும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது ஸோ இப்பதான் பாக்குறேன். உடம்புல கூஸ் பம்ப் ஆகுது. ஏதோ ஒரு